நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசியினருக்கு இந்த ஜூலை மாதம் ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டா முடிவுகள் எடுப்பீங்க. பண விரயமாகும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அவர்தான் உங்களுக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேதுவோட இணைவு பெறுறதுனால பாத்தீங்கன்னா வீண் செலவுகள் அதிகமா ஏற்படலாம். செலவுகள் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாம போகலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை தொழில ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு 10க்கு அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் தான். அந்த புதன் வக்ரம் பெற்று ஆட்சி புரிகிறாரு. உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப என்னன்னா முக்கியமான முடிவுகளை ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க எடுப்பீங்க. அதுவும் இந்த மாதம் பர்டிகுலரா நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, பாருடா ஜெயிச்சிட்டேன்டா, சொல்லி அடிச்சிட்டேன்டா, பாருடா இவனுக்கு லக்கு இருக்குடா அப்படின்னு மத்தவங்க உங்களை பாராட்டுற மாதிரியான அமைப்பாதான் இந்த மாதம் இருக்கு. கன்னி ராசினர் ரொம்ப ஸ்மார்ட்டா முடிவுகள் எடுப்பீங்க. அதுவும் வேலை தொழில்ல உங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாமே சரி பண்ணிடுறீங்க. நீங்க தான் முடிவு எடுக்கிறீங்க, நீங்க தான் சரி பண்றீங்க. அந்த இடத்துல உங்களுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் தான் நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கண்டக சனி நடைபெறதுனால பிசினஸ்ல இருக்கிறவங்க உங்க பார்ட்னரை நம்ப வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 7க்கு அதிபதியான குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்தாலுமே கண்டக சனி நடைபெறுது. அந்த இடத்துல உங்களுக்கு போட்டா போட்டிகள் ஏற்படும். எதிர்ப்புகள் அதிகமா உருவாகும். தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளோட உங்க பார்ட்னர் செயல்படலாம். உங்க பார்ட்னர் உங்ககிட்ட அன்னெசரியா உங்ககிட்ட ஒரு போட்டா போட்டி வச்சுக்கலாம். உங்களை வெறுப்பேற்றதோ இல்ல உங்களை ட்ரிகர் பண்றதோ உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். இல்ல அவங்களும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால பிசினஸ் பண்றவங்க கண்டிப்பா பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, நம்ப வேண்டாம். அடுத்தது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபா தான் போகும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது மறைவு பெற்று இருக்கு. உங்களுக்கு 2க்கு அதிபதி அவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு அதிபதியான குரு 16ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனியோட அமைப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சனியோட தாக்கங்களும் இருக்குது. குரு ரொம்பவே நல்லா இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல இருக்கிறாருன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அமைப்பாவும் இருக்கு. பிரச்சனைகளும் வரும், சரியும் ஆகும். அப்ப அந்த இடத்துல போட்டா போட்டிகளும் இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. முக்கியமா என்னன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமா இருக்குங்க. அதுவும் புதன் இப்போ வக்ரம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கு. கூடவே சூரியனோட இணைவும் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே அதிகார தோரணையில வெளிப்படும். இது ஒரு சில இடத்துல உங்களுடைய பார்ட்னரை காயப்படுத்தும். அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஃபேமிலியில இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட இருக்கிறவங்களை காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் அதிகமா வெளிப்பட்டுட்டும். நீங்க தைரியமா இருக்கீங்க, நீங்க பலமா இருக்கீங்கன்றதுனால உங்களுடைய அதிகாரத்தை அப்படியே நீங்க வெளிப்படுத்தும் போது அது மத்தவங்களை காயப்படுத்துதுங்க. கன்னி ராசினர் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்ணுவீங்க. டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு காலில் எங்கேயாவது நீங்க அடிபடக்கூடிய அமைப்பா இருக்குது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு 16ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரோ உங்களுடைய ஸ்பவுஸ் மேட்டோ, நீங்க கணவனா இருக்கீங்கன்னா மனைவி மூலமாவோ, மனைவியா இருக்கீங்கன்னா கணவன் மூலமாவோ உங்களுக்கு ஒரு லாபங்களையும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப அழகா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைன்ற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஹையாவே இருக்கும். ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட பெரியவங்களுக்கே நீங்க ரொம்ப அழகா புத்தி எடுத்து சொல்லுவீங்க, ஐடியாஸ் நிறைய கொடுப்பீங்க, ஃபியூச்சருக்கான பிளான் ரொம்பவே அழகா பிளான் பண்ணுவீங்க. ரொம்பவே நல்லா இருக்கு கன்னி ராசினருக்கு. உங்களுடைய அதிகார தோரணை அதிகமா வெளிப்பட்டாலும் சரி, அந்த இடத்துல எதிர்ப்பும் போட்டா போட்டிகளும் இருக்கதான் செய்யுது. அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஜாயிண்ட்ஸ் பெயின் இருக்கும்.
எலும்பு, தசைப்பிடிப்பு இதற்கான வலிகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நீங்க நாராயணரை வழிபாடு பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல யோகத்தையும், அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி குடுக்குது. மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னும்போது, உங்களுக்கு வரக்கூடிய அலைன்ஸ்ன்றது மகர ராசியிலயோ, விருச்சிக ராசியிலயோ, மீன ராசியிலயோ அல்லது ரிஷப ராசியிலயோ இருக்குன்றபோது, உங்களுக்கு ஈஸியா அது செட் ஆகக்கூடிய அமைப்பா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் குரு பலன் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால, இவங்க கூட உங்களுக்கு அலைன்ஸ் பேச்சுவார்த்தை வருதுன்னா முடியக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது இணைவுன்றது 12ஆம் இடத்துல இருக்கணும் போது திடீர் செலவுகள் அதிகமா ஏற்படக்கூடுங்க. அதை நீங்க கட்டுப்பாட்டுல வைக்கணும். உங்களுக்கு 2க்கு அதிபதியான சுக்கிரன் கேதுவோட இணைவு பெறதுனால உங்களுக்கு வரக்கூடிய தன வருவாய் ஒரு சில இடத்துல மறைந்து இருக்கும். ஒரு சில இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய காசு வராம இருக்கும். அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டு நீங்க செலவு பண்ணுங்க. இந்த இடத்துல எல்லாம் காசு கொடுத்துருக்கேன்பா, இங்கெல்லாம் எனக்கு காசு வர வேண்டியது இருக்குன்னா அது இந்த மாதம் எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரலாம். மத்தபடி கன்னி ராசினருக்கு உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. மத்தவங்களுடைய பலத்தை விட நீங்களே ரொம்பவே பலமா இருக்கீங்க. நீங்களே உங்களுக்கு உறுதுணையா இருக்கீங்க. உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் தான் உங்களை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். அதனால கன்னி ராசினருக்கு ஜூலை மாதம் நிறையவே யோகங்களையும் வேலை தொழில்ல ஒரு நல்ல அந்தஸ்து முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க.